வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோதிராஜ் புதியவரராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எதிரிடை நட்சத்திரங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதாட்ட பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 8668148342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோட சேர்ந்து 1 டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் இதான் வருமா கோர்ஸ் நடக்குது. அவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். எதிரிடை நட்சத்திரங்கள். கிரகங்கள் ஒவ்வொருவரும் தான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திற்கு எதிராக செயல்படும் நட்சத்திரம் என்று ஒன்று வரும். அந்த எதிர்ப்பாக செயல்படும் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகமானது சஞ்சாரம் செய்யும் எந்த கிரகத்திற்கும் எதிராக அமைந்து அந்த கிரகத்தின் காரக ஆதிபத்திய பலன் எதிர்ப்பாக அமைந்து நட்சத்திரத்தை பெற்ற கிரகத்திற்கு கிடைக்காது. எதிர்ப்பாக அமையும் நட்சத்திரத்தை நாம் எதிரிடை நட்சத்திரம் என்று சொல்கிறோம். நவ கிரகங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நட்சத்திரங்களில் எதிரிடை நட்சத்திரங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது, எதிரிடை நட்சத்திரங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, எவ்வாறு கணிப்பது, வாங்க பார்க்கலாம். உதாரணமாக சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷம், 7வது நட்சத்திரம் புனர்பூஷம், 8வது நட்சத்திரம் பூசம், 10வது நட்சத்திரம் மகம், 12வது நட்சத்திரம் உத்திரம், 14வது நட்சத்திரம் சித்திரை, 15வது நட்சத்திரம் சுவாதி, 18வது நட்சத்திரம் கேட்டை, 21வது நட்சத்திரம் உத்திராடம், 22வது நட்சத்திரம் திருவோணம், 23வது நட்சத்திரம் அவிட்டம், 27வது நட்சத்திரம் ரேவதி. இந்த 12 நட்சத்திரங்கள் சூரிய பகவானுக்கு எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். அது எப்படி கணிக்கிறது அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே சாஸ்திரத்துல எழுதி வைக்கப்பட்டது தான். ஓகேவா, புதுவே கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. நவகிரகங்கள் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியனுக்கு, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23, 27 இந்த 12 நட்சத்திரங்கள் சூரியனுடைய நின்ற நட்சத்திரத்திலிருந்து வரும். சூரியனுக்கு எதிரடி நட்சத்திரங்களாக இவங்க செயல்படுவாங்க. சந்திரன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7, 8, 12, 18, 24 இந்த 7 நட்சத்திரங்களும் சந்திரனுக்கு எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படுவாங்க. செவ்வாய் என்ற நட்சத்திரத்திலிருந்து 5, 7, 8, 10, 15, 21 இந்த 6 நட்சத்திரங்களும் செவ்வாய்க்கு எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படுவார்கள். புதன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 5, 11, 21, 22 ஆகிய 4 நட்சத்திரங்கள் எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். குரு என்ற நட்சத்திரத்திலிருந்து 6, 7, 9 இந்த 3 நட்சத்திரங்களும் எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். சுக்கிரன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 20, 22, 24 இந்த 3 நட்சத்திரங்களும் எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். சனி நின்ற நட்சத்திரத்திலிருந்து 5, 6, 8, 10, 11, 20, 26 இந்த 7 நட்சத்திரங்கள் சனிக்கு எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். ராகு நின்ற நட்சத்திரத்திலிருந்து 20 எதிரடி நட்சத்திரம். கேதுவுக்கு அதே மாதிரி நின்ற நட்சத்திரத்திலிருந்து 20, 20 ஆகிய 2 நட்சத்திரங்கள் எதிரடி நட்சத்திரங்களாக செயல்படும். இந்த எதிரடி நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் லக்னம் அமைந்தால் முன்னிற்கு முரணாக செயல்படும் ஜாதகம் ஆகும். லக்னாதிபதியால் கிடைக்கும் பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது, சரிவர செயல்படாது. 2க்குரியவர் என்ற நட்சத்திரத்தின் எதிரடையான நட்சத்திரத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ அமர்ந்தால் 2க்குரியவரால் கிடைக்கும் பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது, சந்திரன் அமர்ந்தாலும் அனுபவிக்க இயலாது. அதே மாதிரி 3க்குரியவர் என்ற நட்சத்திரத்தின் எதிரடையான நட்சத்திரத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ அமர்ந்தால் 3க்குரியவரால் 3ஆம் பாவகத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக இல்லாமல் போகலாம். அப்படியே கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போகும். இதே போல 12 பாவகத்திற்கு உரியவர்கள் அமைப்பும் பார்த்து பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். எந்த பாவகத்தின் பலன்கள் கிடைக்க தடை இருக்கிறது என்பதை நாம் எளிதில் அறிந்துவிடலாம். இந்த எதிரடி நட்சத்திரங்களை கணித்தோமையானால் நட்சத்திரங்களின் எதிரடை சாதக பலன்களை அந்தந்த பாத ரீதியாக பார்ப்பதுதான் சூட்சும நிலையாகும். அதை பாத ரீதியாக நட்சத்திர எதிரிடை சாதக நிலை அமைந்துவிட்டால்
சொல்லும் பலன்களில் தவறு வருவதற்கு இல்லை. உதாரணமாக லக்னாதிபதியாக சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் எனில் இதன் எதிரடையான நட்சத்திரம் அஸ்தம் முதல் பாதமாக வரும். நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகம் எதுவோ அது இந்த ஜாதகருக்கு எதிரடையாக செயல்பட்டு பாதிப்பான பலன்களை தரும். இதேபோல லக்னாதிபதியான சுக்கிரன் என்ற நட்சத்திரமான அனுஷம் முதல் பாதத்திற்கு சாதகமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் நிற்கும் கிரகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக செயல்பட்டு நல்ல பலன்களை அதன் தசாபுத்தி காலங்களில் தரும். இதே மாதிரி நட்சத்திரங்களின் எதிரடை சாதக தன்மைகளை நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் பார்ப்பது சூட்சும நிலை, பாத ரீதியாக பார்ப்பது அதிசூட்சும நிலை. இவ்வகை நிலைகளை பொறுத்தே கோள்களின் சூட்சுமங்கள் நடைபெறுகிறது. எந்த ஒரு பாவக அதிபதியானாலும் அந்த அதிபதி பெற்ற நட்சத்திரத்தின் எதிரடையான நட்சத்திரத்தில் எந்த ஒரு பாவகத்தின் அதிபதி நிற்கின்றாரோ அந்த பாவக அதிபதி எதிரடையாக செயல்படுவார். இப்ப 5ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திரத்தின் எதிரடையான நட்சத்திரத்தில் 9ஆம் பாவக அதிபதி நின்றால் தந்தையால் குழந்தைகளுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு எதிரான செயல்கள் நடக்கும். இதே போல பலன்கள் மாறி மாறி செயல்படும் என்பதை நாம் அறியலாம். இதன் மூலம் நுட்பமான சூட்சுமமான பலன்களை எளிதில் அறியலாம். இந்த எதிரடை நட்சத்திரங்களை கணித்தமையானால் இந்த ஒரு கிரகம் என்ற நட்சத்திரத்திற்கு எதிரடையான நட்சத்திரத்தில் சந்திரன் அல்லது லக்னம் அல்லது லக்னாதிபதி நின்றால் அந்த கிரகத்தின் காரகத்திற்கு எதிர்ப்பாக ஜாதகர் செயல்படுவார். உதாரணமாக சூரியன் என்ற நட்சத்திரத்தின் எதிரடையான நட்சத்திரத்தில் சந்திரன் அல்லது லக்னம் அல்லது லக்னாதிபதி இருந்தால் ஜாதகர் தந்தைக்கு எதிராக செயல்படுவார். தந்தை மீது பற்று இல்லாதவராக, தந்தை மகன் மீது பற்று இல்லாதவராக, அரசாங்கத்திற்கு விரோதமானவராக, அரசாங்க ஆதரவு இல்லாதவராக இருப்பார். ஆக சூரியனுக்கு உரிய காரக பலன்கள் இல்லாமல் இருக்கும். இந்த 27 நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாக வரும். ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரமாக லக்னம் லக்னாதிபதி மற்றும் சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் அமைந்தால் அந்த கிரகத்தின் காரகம் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது. ஏதேனும் குறை இருக்கும். அந்த கிரகத்தின் திசாபுத்தி காலங்களில் நற்பலன்கள் கிடைக்காது. இந்த நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் திசை நடத்தும் கிரகம் அமைந்தால் அந்த கிரகம் யோகாதிபதியாக இருந்தாலும் ஜாதகர் கிரக பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தும். லக்னம் நிற்கும் நட்சத்திரத்திற்கோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கோ எதிரடை நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரம் அமைந்துவிட்டால் ஜாதகரின் உடலும் மனமும் ஒத்துழைப்பது இல்லை. ஜாதகரின் வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். கணவனின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் மனைவியின் ஜென்ம நட்சத்திரம் அமைந்துவிட்டால் தங்களுக்குள் அந்யோன்யம் மன ஒற்றுமை இருக்காது. பாதகமான திசாபுத்தி நடப்பில் வந்தால் பிரிவினையை ஏற்படுத்தும். இதற்கு எதிரடை நட்சத்திர அதிபதி மற்றும் அதிதேவதையை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. கல்வி தடை, படிப்பில் ஆர்வமின்மை, திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாமை, குடும்ப நிலை, தொழில் முன்னேற்றம் இல்லாமை இவை அனைத்திற்கும் எதிரடை நட்சத்திர சூட்சுமம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். திருமண பொருத்தத்தில் இந்த எதிரடை நட்சத்திர சூட்சுமம் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆண் பெண் இருவரின் ஜென்ம நட்சத்திரங்களும் ஒருவருக்கொருவர் எதிரடை நட்சத்திரமாக வரக்கூடாது. ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் 7 நிற்கும் நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாக வரக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கும் நட்சத்திரமும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நிற்கும் நட்சத்திரமும் எதிரடை நட்சத்திரமாக வரக்கூடாது. லக்னம் மற்றும் லக்னாதிபதி நிற்கும் நட்சத்திரம் ஒருவருக்கொருவர் எதிரடை நட்சத்திரமாக வரக்கூடாது. 2, 4, 5, 7, 8, 12க்கு உரியவர்கள் நிற்கும் நட்சத்திரம் இருவர் ஜாதகத்திலும் ஒருவருக்கு ஒருவர் எதிரடை நட்சத்திரங்களாக வரக்கூடாது. திருமண பொருத்தத்தின் பார்க்கும் பொழுது 2, 4, 5, 7, 8, 12 உரியவர்கள் நிற்கும் நட்சத்திரம் இருவர் ஜாதகத்திலும் ஒருவருக்கு ஒருவர் எதிரடை நட்சத்திரங்களாக வரக்கூடாது. உதாரணமாக இருவர் ஜாதகத்திலும் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாக வந்தால் குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படும். இருவர் ஜாதகத்திலும் சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதிரடை நட்சத்திரமாக வந்தால் அவர்களுக்குள் அந்யோன்யம் மன ஒற்றுமை குறைவு ஏற்படும்.
மேற்சொன்ன இந்த விதிகளுக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வையோ தொடர்போ இருந்தால் கொஞ்சம் விதிவிலக்கு உண்டு. இந்த எதிரடி நட்சத்திரம் அமைந்தால் வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். தங்கள் ஜாதகங்களில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கொண்டு வாழ்வில் அதனை பார்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.